பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருந்து கடந்த வாரமெல்லாம் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு குடும்பம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ளவர். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம் உள்ள ஒரு தேவன். அப்போ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதை குறித்து பல காரியங்களை நம்ம தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள், அந்த குடும்பத்தார் எனக்கு நல்லா தெரியும். அந்த மகள் படித்து முடித்து வேலை செய்து திருமண வயது கடந்து கொண்டு இருக்கிறாரு. திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாள். பெற்றோருக்கு ரொம்ப துக்கம். யாரை பார்த்தாலும் வேண்டாம், இது வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி பேசினதுனால அவங்களுக்கு ரொம்ப துக்கம். அப்போது எனக்கு தெரிந்த குடும்பம், பழகினவங்க, தெரிந்தவங்க, அதனால் நீங்கள் அந்த மகள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அந்த மகளோடு நான் பேசினேன். ஏம்மா, உனக்கு திருமண வயதாகிவிட்டது, உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பை பெற்றோருக்குது, உனக்கும் ஒரு குடும்பம் அமையணும், அதை பெற்றோர் விரும்புவாங்கல்ல, ஏன் நீ எந்த இடத்துல வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன்? அவசரம் நான் குடும்ப வாழ்க்கையே எனக்கு விருப்பம் இல்லை அங்கள். ஏன் உனக்கு விருப்பம் இல்லை? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. முதல்ல சொல்ல மறுத்துட்டா, அப்புறம் திரும்ப கொஞ்சம் பேசி அப்படி உள்ளத்தில் இருக்கிறது வெளியே வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுது. அவன் சொன்னான், என்ன குடும்பம் அங்கே? எங்கள் குடும்பமே சமாதானமாக இல்லை. எங்கள் அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். ஒரு நாள் வீட்டில் நிம்மதி கிடையாது, சண்டை, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது. என்றைக்கே ஒரு நாள் ஒரு பிரச்சனை சரியான பரவாயில்ல, பிரச்சனையே குடும்பம். அப்புறம் இப்படி எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அது நான் இது மாதிரி இல்லை. சரி, ஒரு குடும்பம் அப்படி இருக்கும், ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு தெரிஞ்ச என் குடும்பம், எங்கள் உறவுகள், சொந்தக்காரங்க குடும்பத்தெல்லாம் பார்க்குறேன். ஒன்றுன்னா சொல்கிறா, இந்த குடும்பம், அந்த குடும்பம், அந்த குடும்பம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லா குடும்பம் அப்படி தான். வெளியில் குடும்பமாக ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே போனால் இல்லை, இதுதான் குடும்பமா, இப்படி தான் இருக்குமா குடும்பம், இப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எதுக்கு குடும்பம்? அதனால் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னான். அப்போது இன்றைக்கு உள்ள தலைமுறையில் நிறைய பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு குடும்ப வாழ்க்கையை குறைத்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் நிறைய பேர் அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக திருமண வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளுகிறவங்க நிறைய பேர். அதன் பிறகு அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பமும் இருக்குது. அந்த வேதனையிலேயே, காயத்திலேயே, குறைவுகளிலேயே ஒரு நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. அப்போ மனதில் பாதிப்பு, ஒரு பயம். இப்படின்னா என்னது, இதுக்கு எதுக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை? இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருப்பாங்களா? திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்களா? எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை? தனியாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த எண்ணம் நிறைய பேருக்குள்ள உருவாக காரணம் நிறைய குடும்பத்தில் உண்டாகிற பாதிப்புகள். இப்போ குடும்பங்களை இன்றைக்கி பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் குடும்பமாக பக்தியாக சர்ச்சுக்கு போவாங்க, குடும்பமாக கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லா கடவுள் சம்பந்தமான எல்லா காரியத்திலும் பக்தியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்தால் கணவர் குடிகாரனாக இருப்பார், மனைவி சண்டைக்காரியாக இருப்பாங்க, பேசிக்கொள்ள மாட்டாங்க, சண்டை, பேசினாலே சண்டை. அப்போ பக்தி வெளியில், உள்ளுக்குள்ளே அதனுடைய ரிசல்ட், அதனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இல்லை. நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பம்னு சொல்ல மாட்டேன், நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், அப்படி தான் பார்க்க முடிகிறார். ஜெபிக்க வர்றவங்க கூட, ஜெபிக்க வர்றவங்க நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது ஃபேமிலி ப்ராப்ளம், வியாதிக்காக ஜெபிக்கிற வருவாங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்க வருவாங்க, பிசாசு போராட்டத்தில் ஜெபிக்க வருவாங்க. நிறைய குடும்ப பிரச்சனை. சில மனைவிமார்கள் கணவர் நேசிக்கிறதே இல்லை, அன்பு காட்டுவதே இல்லை, குடும்பத்தை கவனிக்கிறதும் இல்லை, என்னை பெற்றவருக்கு அக்கறையும் இல்லை, குடிச்சிட்டு பிரச்சனை. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்ற நிலைமையில் கண்ணீர் வடிக்கிற பெண்களையும் பார்க்க முடியுது. குடும்பப்படுத்துகிற கணவன்மார் இருக்கிறாங்க. சில கணவன்மார் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் மனைவி அன்பாகவே இருக்கிறதில்ல,
எப்பவுமே எரிச்சல், என் கூட சண்டை, எங்கள் அம்மா கூட சண்டை, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோன்னு இருக்கும், வேலை ஸ்தலத்திலே இருந்துடலான்னு போல தோணும், வீட்டுக்கு ஏன் வரணும்னு தோணும் அப்படின்னு சொல்கிற ஆண்கள். அப்புறம் எங்கள் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அம்மா வீட்டில் போய் இருந்து கொண்டா, என் பிறந்த குழந்தை கூட என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அந்த குடும்பத்தா. அப்படி வேதனையோடு வருகிற ஆண்களும் இன்றைக்கி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. குடும்பங்கள் அப்படின்னா குடும்பம்னாலே பாதிப்பு தானா? அப்போ குடும்பம்னாலே இது மாதிரி குழப்பம் தானா? நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரே பிரச்சனை, போராட்டம், இப்படி தானா? இதுக்கு தான் குடும்பமா? பலருக்குள்ளே அந்த கேள்விகள் உள்ளத்திலே உண்டாக்கி விடுகிற அடுத்த தலைமுறைக்கு நிறைய கேள்விகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து உள்ளத்தில் எழும்புகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கிறாரு. அதே சமயத்தில் மகிழ்ச்சியான குடும்பம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியான குடும்பங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பல குடும்பங்களை சந்திக்கிறோம். அதுவும் நான் என் மனைவியும் ஊழியத்துக்காக நிறைய பிரயாணப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு, வெளிநாடுகளில் பல தேசங்களுக்கு. அப்போ பல சமயங்களில் வீடுகளில் தங்க வச்சுருப்பாங்க. 3 நாள் 4 நாள் இந்த கூட்டம் முடிய வரைக்கும் பல வீடுகளில் தங்கி இருந்திருக்கிறோம். குடும்பத்தோடு நாங்கள் பழகி இருக்கிறோம். அப்போ 2 விதமான குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். சில குடும்பங்களுக்கு போனால் அவ்வளோதான், நாங்களே ரூம் விட்டு வெளியே வர மாட்டோம். அந்த மாதிரி அந்த குடும்பம் அவங்க இருக்கிறது அது மாதிரி. அதனால் அந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. நாங்கள் 3 நாள் 4 நாள் இருக்க முடியலன்னா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்குது. சில குடும்பத்துக்கு போனால் அங்கே வரைக்கும் மனம் இருக்காரு. அந்த கணவன், மனைவி, பிள்ளைகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க ஒன்றா ஜெபிக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது, அந்த குடும்பங்களை நினச்சாலே மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி பல குடும்பங்களை என்னால் சொல்ல முடியும், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த குறிப்பிட்டு சொன்னால் நான் நிறைய குடும்பங்கள் அப்படி பார்த்துருக்கறனால ஒன்று சிலரை சொல்ல முடியாது. நான் பார்த்துருக்கேன். அவங்க சில குடும்பம்லாம் போனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஜெபிக்கிறது, அந்த பிள்ளைகளோட அப்படி அது பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நான் பார்க்கும்போது ஒரு தெய்வீக குடும்பம் அப்படி சொல்லுவோம், டிவைன் ஃபேமிலி எப்படி இருக்காங்க சந்தோஷமாக. அந்த மாதிரி வீட்டுக்கு போனால் வருஷந்தோறும் போவோம். அப்படி போய்ட்டு சில குடும்பத்துக்கு நான் என் மனைவியெல்லாம் போய் தங்கியிருக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எவ்வளோ கத்தருக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம், பிரச்சனை நிறையா, அவங்களுக்குள்ள எந்த உறவுகளில் பாதிப்பு வராது. வெளியிலேருந்து பல பிரச்சனை 2 பேரும் சேர்ந்து அதை ஜெபம் பண்ணி மேற்கொண்டு முன்னேறி போகிறத நான் பார்த்துருக்குறேன். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சுருக்கிறார், சந்தோஷமாக வச்சுருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். சில சமயத்தில் வேலை இல்லாத பிரச்சனை, பண பிரச்சனை, நெருக்கடிகளாக வந்திருக்குது. ஆனால் அவன்கிட்ட பேசுகிற ஆண்டவர்களை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கார், மகிழ்ச்சி. எந்தெந்த பிரச்சனையும் அவனுடைய உறவை பாதிக்காது. அந்த சந்தோஷம் அதான் இயேசு அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்து அவங்கள நடத்துறதுனால அவங்களுக்குள்ளே உண்டான அந்த சந்தோஷத்தை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பத்தில். அது மாதிரி 2 விதமான குடும்பத்தையும் நான் பார்த்துருக்குறேன். ஏன்டா இந்த குடும்பத்தில் தங்கணும், எங்கேயாவது ஹோட்டல் ரூமில் கூட தங்கியிருக்கலாம் போல் அப்படின்னு தோன்ற குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஐயோ இந்த குடும்பத்தை விட்டு போகிறக்கே மனம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் அங்கே அந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஃபேமிலியில் நாங்கள் தங்கணும்னு ஆசையாக நாங்கள் தங்கிறோம். அந்த மாதிரி இனிமையான குடும்பங்களும் இருக்கிறாங்க. சந்தோஷம். அப்போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கு தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். அப்போது 2 விதமான காரியத்தை பார்க்குறோம். இன்னும் சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, வெளியில் ரொம்ப சந்தோஷமாக மற்றவங்க மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை போல் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி மனசில் கசப்பு, வெறுப்பு, அது மாதிரி உள்ள பாதிப்புகளும் சில குடும்பத்தில் காணப்படுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வேதனை, கணவனுக்கு ஒரு வேதனை, மனைவிக்கு ஒரு வேதனை, அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு, பெற்றோருக்கு ஒரு பாதிப்புன்னு அந்த மாதிரி உள்ளத்தில் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்தில். இது எங்கே போய் சொல்கிறது, குடும்ப காரியம் வெளியில் சொன்னால் அது குடும்பத்துக்கு தான் அது அசிங்கம். அதனால் என்ன செய்கிறது, அப்படியே மனதுக்குள்ளே வைத்து வேதனைப்பட்டு உண்மையான சந்தோஷத்தை, அந்த குடும்ப மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு.
மனைவிமாரும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, கணவர்களும் அப்படி இருக்கிறாங்க. உள்ளத்தில் அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சமாளித்து கொண்டு வாழ்வோம். சரி, இதான் வாழ்க்கை, இப்படிதான், என்ன செய்கிறது, வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் அதே சமயத்தில் வெறுப்பும் இல்லாமல் சரி வாழ்வோம் அவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்கிறீங்களே, உங்களை பற்றி சொல்கிறனோ இல்லை, ஆண்டவருக்கு உங்களை பற்றி தெரியும்ல. ஆண்டவர் எல்லா குடும்பத்தையும் காமிச்சிருக்கிறார். நான் பழகினதில் நிறைய ஃபேமிலிகளை பார்க்க வச்சிருக்கிறாரு. விதவிதமான குடும்பங்கள், விதவிதமான குடும்ப பிரச்சனைகள், அவங்களெல்லாம் சந்திக்க வைத்த நிறைய பேர் ஆலோசனைக்காக ஜெபிக்க வருவாங்க, கணவன் மனைவியாக. சிலர் தனியாக வருவாங்க. அப்போ அதெல்லாம் கேட்க இப்படிலாம் பிரச்சனைகள் உள்ள குடும்பங்களை நிறைய நான் பார்த்து அதுக்காக ஜெபிக்கிறதுனால அது மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் எனக்கு தெரியும். அது மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. சரி, ஏன் சிலர் நல்ல மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குது, சில குடும்பங்கள் இப்படி காயப்பட்ட உள்ளத்தோட நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, குடும்ப வாழ்க்கை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. நிறைய பேருக்கு குடும்பம்னா என்ன, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்ன, ஏன் இந்த குடும்பம் ஒன்று அமைப்பு வந்திருக்கிறது, இது யார் உண்டாக்குனது, எதனால் உண்டாக்கப்பட்டது, இதனால் என்ன பிரயோஜனம், எதுக்காக இந்த குடும்பம் என்று ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு, இதை பற்றி ஒரு தெளிவு இல்லை, அறிவு இல்லை, அதை பற்றி ஒரு விவரம் தெரியாது, புரிந்து கொள்ளுதல் இல்லை. சிலருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், இந்த ரெண்டுமே இருக்குது. சிலருக்கு குடும்பத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. பார்த்திங்களா, சிலர் சொல்லுவாங்க, இவருக்கு பொறுப்பே இல்லைங்க, ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அவர் பாட்டில் வருவார், போவார், சாப்பிடுவார், வேலை செய்து சம்பாதிச்சு கொண்டு கொடுப்பார், அவ்வளோதான். அவருக்கு அதுக்கு மேலே சிலருக்கு நான் சம்பாதிச்சு கொண்டது பணம் தரல, இல்லை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறைய பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு அன்பு காண்பிக்கிறது, மனைவிக்கு அன்பு காண்பிக்கிறது, குடும்பத்தினுடைய பொறுப்புகளை ஷேர் அதை பற்றி சிலருக்கு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பாங்க. நான் உண்டு அப்படி சொல்லுவாங்க, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் மட்டும் நல்லா ஷோக் பண்ணிக்கிட்டு இருப்பார், நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி அக்கறை இல்லை, அவ்வளோதான். அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி சில மனைவிமார் இருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருக்கணும், நல்ல மேக்கப் பண்ணணும், வெளியே போகணும், வரணும், ஷாப்பிங் போகணும், வரணும், அவ்வளோதான். கணவர் அவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, பிள்ளைகள் அவங்கள வளர்த்து ஆளாக்கு, அதை பற்றிலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேனா, அவ்வளோதான், அந்த சுயநலம். இப்படி இருக்கிற மனைவிமாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தானே தெரியும், அவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்குதா? குடும்ப வாழ்க்கை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குதா? சிலருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்னு தவறான புரிந்து கொள்ளுதல், அதுவும் ரொம்ப ஆபத்து. சில வருஷத்துக்கு முன்னால் செய்தித்தாளில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஆந்திர மாநிலத்தில் நடந்த சம்பவங்கள் அதில் கோர்வையாக எழுதியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, திருமணமாகி ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே இந்த புதுமண தம்பதிகள் சொல்லுவாங்கள்ல, புதுமண பெண் திருமணமாகி சில மாதத்துக்குள்ளே நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தா 1 வருஷத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே திருமணமாகி. ஏன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி சாகணும்? கணவர் கொடுமைப்படுத்தினாரா? அதுக்கு நிறைய என்கொயரிலாம் இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி கல்யாணமாகி இத்தனை மாதத்துக்குள்ளே மறித்து அவ்வளோதான், தாசில்தார் டைரெக்டாக என்கொயரி பண்ணுவாங்க, பெரிய கேஸ் அது. அந்த மாதிரி தான் அரசாங்க அதிகாரிகள் போய் எல்லாம் விசாரித்தாங்க. அப்போ இப்படி நிறைய பேர் மறிக்கிறாங்களே, கணவர் அது பிரச்சனை இல்லை, மாமியார் பிரச்சனை இல்லை, பிறகு அவங்க தற்கொலை பண்ணணும், என்ன ரீசன்? இது ஆராயிறதுக்கு அவங்க ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த மாதிரி மனநல மருத்துவர்களையும் வச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு இதை பற்றி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி, அப்போ அவங்க எல்லாம் அதை பற்றிலாம் அந்த மறித்தவங்க தற்கொலை பண்ணவங்களை பற்றி ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து, புதுசாக திருமணமானவங்கிட்ட அவங்க பேட்டிலாம் எடுத்து போய் கவுன்சில் பண்ணி எடுத்து ஒரு பெரிய சேகரித்து, ஏன் இந்த மாதிரி மரணங்கள் இவ்வளோ நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த பேப்பரில் போட்டிருந்தாங்க. நான் வாசித்தேன் அதை. அதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைங்கள் சினிமா பார்க்குறாங்கல்ல, அப்புறம் சீரியல் பார்க்குறாங்கல்ல நிறையா, அங்கே விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல, நீங்கள் அதை பாருங்களேன். காலையில் காமிச்சாலும், மத்தியானம் காமிச்சாலும், ராத்திரி காமிச்சாலும் மேக்கப் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, மையெல்லாம் போட்டு அப்படி இருப்பாங்க.
இதே மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும்னு இவங்க மைண்டில் வந்துட்டு, யாருக்கு? இந்த வாலி பிள்ளைகளுக்கு. நம்மளும் கல்யாணம் ஆனால் உடனே பைக்கில் போகலாம், காரில் போகலாம், அப்படியே சினிமா பார்க்கலாம், அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிடலாம். இந்த வேலை செய்கிறதெல்லாம் காமிக்க மாட்டாங்களாம். பெருக்கிறது, கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அதிலெல்லாம். வாழ்க்கைன்னா பைக்கில் போகிறது, கணவருக்கு போனாலும் அவர் சம்பாதிச்சிட்டு வரணும், எங்களை கூப்பிட்டு போகணும், பீச்சுக்கு போகணும், அங்கே போகணும், இது தானே காமிக்கிறாங்கல்ல. அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் சொல்கிறது அந்த ரிப்போர்ட்டில் உள்ளது அவங்க சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிள்ளைகளுடைய மைண்டில் ஏதோ இந்த சினிமாவையும் சீரியலையும் பார்த்துட்டு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் போல். அப்போ கல்யாணம் பண்ணால் ஜாலியாக பைக்கில் போகலாம், ஹோட்டலில் சாப்பிட்லாம், சினிமா பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், அவ்வளோதான். அப்புறம் ஜாலியாக வந்து வீட்டில் இருக்கலாம், அவ்வளோதான். இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்குல்ல, வேலை செய்யணும், அது மாதிரி பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், இதை பற்றிலாம் இல்லை. அவங்க மைண்டில் இதுதான் ஏறிட்டு. அப்போ கல்யாணம் பண்ணால் இப்படிலாம் இருக்கலாம். அது மாதிரி மனசில் எண்ணிக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போது கல்யாணம் பண்ணி முடித்தா அது உண்மையாக சினிமாவில் காமிக்கிறது, சீரியலில் காமிக்கிறது உண்மை கிடையாது. அது உங்களை ஏமாத்துறதுக்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு விதவிதமாக காமிச்சு, ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஜுவல்லாம் போட்டு காமிச்சு, அது ரியல் லைஃப் கிடையாது. அவங்க உங்களை உட்கார வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. கணவர் வந்தோடனே ஏன் வீடு குப்பையாக இருக்குது, ஏன் பெருக்கலை, ஏன் சுத்தம் பண்ணல, ஏன் சமையல் பண்ணு கேட்டால், அது என்னது, அது நீங்கள் எந்த பெருக்கலைன்றீங்க, அதுன்றீங்க, வேலைக்காரி வைங்க. அப்படி தானே சீரியலில் காமிக்காங்க, சினிமாவில் காமிக்கிறாங்கல்ல, வேலைக்காரி வச்சுக்கிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதுதானே வாழ்க்கைன்னு இவங்க நினச்சாரு. ரியல் லைஃப் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தவறான புரிந்து கொள்ளுதல். குடும்பம்னா இப்படி தான், அப்படியே ஜாலியாக இருக்கிறது போகிறது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களா? ரியல் லைஃப் அப்படி இல்லை. உடனே அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு, நான் நினச்சது வேறு, ஆனால் இங்கே வேறு மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி, என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது யாரும் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? நான் சமைக்க மாட்டேன், வீடு பெருக்க மாட்டேன், சுத்தம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் கணவரோடு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம், அதெல்லாம் இல்லை. ஜாலியாக டெய்லி சினிமா பார்க்கணும், சுற்றணும், பீச்சுக்கு போகணும், பைக்கில் வரணும், ஹோட்டலில் சாப்பிடணும், இதான் நான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுன்னு எப்படி இருக்குது? அதனால் விரக்தி அடைந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவங்க அந்த அதிகாரிகளும் மனநல மருத்துவர்களும். அப்போ இதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு அதெல்லாம் செய்தாங்கன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம்? தவறான புரிந்து கொள்ளுதல். நிறைய பேருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல். அதான் ஒருத்தர் ஒரு பேட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால், கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கல்யாணத்துக்கு இடையில் சிலர் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி இருக்கும்ல, அப்போ நிறைய ஃபோனில் பேசுவாங்க தெரியுமா? அப்போ ரொம்ப அன்பாக பேசுகிறது, கரிசனையாக பேசுகிறது, அதெல்லாம் இருக்குல்ல. அவள் பேசினா ரொம்ப அன்பாக இருக்கார், ரொம்ப கரிசனையாக இருக்கார், என் மேலே ரொம்ப அக்கறை, அது மாதிரி ரொம்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. 6 மாதம் கழித்து கல்யாணம் ஆன பிறகு அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்களா? கல்யாணம் ஆன பிறகு எப்படி பேசுவார்? அப்போ மேரேஜுக்கு ஆயத்தமாகிற, கல்யாணம் பண்ண போகிற ஒரு மனைவி இப்போ மனைவி ஆயிட்டாங்க. இப்போ அதே கணவர் என்ன சொல்கிறாரு? வீட்டுக்கு வந்தவொடனே, ஏன் குப்பை கிடக்குது, ஏன் இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணலை, ஏன் அந்த கிச்சன் இப்படி அழுக்காக கிடக்குது, எல்லாம் நீட்டாக அடுக்கி வைக்க வேண்டியதான்னு பேசுகிறாரு. இப்போ பார்க்குறாங்க, இவர் என்ன மாறிட்டார், கல்யாணத்துக்கு முன்னால் வேறு மாதிரி பேசினார் ஃபோன்லலாம், அவர் மாறலை. இதுதான் உண்மை. லைஃப் அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளலை. நிறைய பெண்கள் புரிந்து கொள்றதில்லை. அவன் நிறைய கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி பேசுனாங்களோ, மாமியார் சொல்லுவாங்க, மகளுமா அவனுக்கு அப்படின்னு அப்படியே போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்க, இப்போ சோம்பேறியா, காலையில் எழும்பி வேலை செய்ய, அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் குடும்பம். இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பிரச்சனை குடும்பத்தில். அப்போ குடும்பம்னா என்ன? அதில் ஒரு மனைவியனுடைய பொறுப்பு என்ன, கணவனுடைய உத்தரவாதம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ரோல் இருக்குது, பொறுப்புகள், கடமைகள். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான குடும்பம், உண்மையாக நேச்சுரலாக நம்ம வாழ்க்கையில் யதார்த்தம் என்ன, இதை புரிந்து கொள்ளாமலேயே தவறான கான்செப்ட் மனசில் நிறைய பேர் ஏற்றிக்கொள்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, படிக்க, நான் இப்படி தான் இருப்பேன். ஒவ்வொரு குடும்ப வித்தியாசம். வெளியில் அவங்க வீரம் பேசுவோம், வீட்டுக்குள்ளே போங்க நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்டருந்து கற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக கற்றுக்கொள்ளணும்னா வேறு வசனம். இந்த புஸ்தகத்தில் தான் குடும்பத்தை குறித்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்கு இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்ன, குடும்ப சமாதானம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு என்ன பண்ண, எல்லாமே எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். அதனால தான் இதிலிருந்து நான் உங்களோட கூட பேசுகிறேன். அப்போ நீங்கள்
வேத புஸ்தகத்தில் தான் ஒரு குடும்ப வாழ்க்கை யாரால் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ கணவன் மனைவி ஒரு ஃபேமிலின்றது யார் ஏற்படுத்தினா, இதை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இந்த குடும்பம் எதுக்கு ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இது அவசியம்தானா, இந்த குடும்பம் அவசியம்தானா, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள்னு ஒரு உறவு அவசியம்தானா, இது எல்லாமே வேத புஸ்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதனால் தான் இனிய இல்லறம் அப்படின்னு பேர் வச்சு தான் நாங்கள் குடும்பத்துக்கான ஒரு நிகழ்ச்சி வழங்குகிறோம். மகிழ்ச்சியான குடும்பம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுவரை மகிழ்ச்சி இல்லையாங்க, என்னங்க குடும்பம் ஏதோ வாழ்கிற அப்படி நினைக்கிங்களா? இல்லை, இயேசு உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்கு தான் உங்களோட பேச விரும்புகிறார். இதுவரை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்ன குடும்பம் நீ வெறுத்து போயிருக்கிறீங்களா? இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பேச விரும்பி இந்த மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பில் உங்களோட பேச வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நரகம்னு நினைக்கிற உங்களுடைய குடும்பம் குட்டி மோட்சமாய் மாறிவிடும். நீங்கள் ஏன்டா இந்த குடும்பம் நினைக்கிறீர்கள், இந்த குடும்பம் தான் எனக்கு சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு இதில் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. இன்றைக்கி எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அதை குறித்து நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியான காரியம் நடக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த வேத புஸ்தகத்தில் தான் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினது யார்? வேத புஸ்தகத்தில் இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினவர் கர்த்தர். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆண்டு நடத்தி வருகிற கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினவர். பாருங்கள், ஆதியாகமம் வேத புஸ்தகத்தில் முதல் புஸ்தகம் 1 அதிகாரம் 27, 28 வசனம் பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்கள், God created man in his own image. அதாவது நம்ம தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. கடவுள் எப்படிமா இருப்பார்? அவருக்கு எத்தனை கை இருக்கும், எத்தனை கண் இருக்கும், எத்தனை தலை இருக்கும்? அவருக்கு நம்மை போல ஒரே தலை, 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள், அவ்வளோதான். அவரை போல தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது அவருடைய சாயலாக. இப்போ ஒரு குழந்தை பிறந்தவொன்னே ஓடி போய் பார்ப்பாங்க, யார் சாயலில் இருக்குது. ஒரு பிறந்த குழந்தைய பார்க்க போயிருந்தேன், பார்த்துட்டு அங்கிள் சொல்லுங்கள் இது யார் சாயலில் இருக்குது, யார் மாதிரி இருக்குது அப்படின்னு. பிறந்து சில வாரத்தில் எப்படி சொல்ல முடியும், கொஞ்சம் நாள் ஆகட்டும் சொல்கிறேன்னு ஓடி வந்துடுறாரு. எதை சொன்னாலும் சிலருக்கு ஆபத்து தானே. ஆனால் பொதுவாக அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அவங்க அம்மா மாதிரியே இருக்குது, இந்த குடும்ப சாயல் இருக்குது, தெரியுதில்ல? அப்போ நாம் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஆண்டவர் சிருஷ்டித்த அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அங்கே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து குடும்ப உறவை ஏற்படுத்தினவர் தேவன். அவர்களை ஆசீர்வதித்தார். எதுக்கு உண்டாக்கினார்? அவளை உண்டாக்கி அவளை ஆசீர்வதித்தார் என்பதாய் வேதம் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் வரும்போது தான் முதலாவது மனிதனை உண்டாக்கினார். அதன் பிறகு அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏவாளை பெண்ணை உண்டாக்கினார் என்று 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்கள் அது குறித்து தெளிவாக நாம் பார்ப்போம். அப்போ தேவன் முழு உலகத்தை சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கும் போது அவன் குடும்பமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக முதலாவது ஆணை உண்டாக்கினார். அதன் பிறகு ஆணிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உண்டாக்கினார், ஒரு குடும்பமாக்குகிறார். 2 பேரை கணவன் மனைவி என்ற ஒரு குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, வியாதி கிடையாது, சாப்பாட்டு பிரச்சனை கிடையாது, பண பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது, மரண பயம் கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக ஆண்டவர் வச்சு, அதான் தேவனுடைய விருப்பம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக என் பிள்ளைங்க நான் அவங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கணும் விரும்பினார். மனிதன் பாவம் செய்து தான் தனக்கு கேட்டை அவனே வருவித்து கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அப்போது உங்கள் குடும்பத்தை கூட ஏற்படுத்தினவர் கர்த்தர். உங்களை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறவர் கர்த்தர். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இது இவங்க ஏதோ அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ அவங்க பண்ணி வச்சுட்டாங்க, நானும் ஏதோ வாழ்கிறேன், அப்படி அல்ல. இது தேவனால் உண்டானது. ஆண்டவர் உங்களை கணவன் மனைவியாக இணைத்து குடும்பமாக வாழ வைக்க அவர் சித்தம் கொண்டார். அவர்தான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினவர். இது மனித வழக்கத்தின்படி உண்டான ஒரு அமைப்பு அல்ல, சடங்கு அல்ல. நம்மை உண்டாக்கின தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான உறவு தான் குடும்பம் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ என் குடும்பம் அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. என்னை உண்டாக்கின ஆண்டவர் என் மேல் அன்பு கூர்ந்து எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையை சிறப்பித்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு. வேத புஸ்தகத்தில் யோவான் 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல. கல்யாண வீட்டில் எல்லாம் இந்த அதை சொல்ல பிரசங்கம் வேண்டியிருப்பாங்க. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்தார். அப்படிவா நீங்கள் கேட்டிருப்பீங்களா பிரசங்கெல்லாம். அப்போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகள் சுத்தம் பண்ணினார், திமிர்வாதக்காரங்களை குணமாக்கினார், மரித்தவங்களை கூட எழுப்பினார். எவ்வளவோ அற்புதங்களை, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார். பைபிளில் அது எழுதப்பட்டிருக்கிறார். முதலாவது செய்த அற்புதம், எந்த காரியமும் முதலாவது என்றது மறக்காது. முதலாவது செய்த அற்புதம் குறிப்பாக சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு கல்யாண வீட்டில் திருமணமாகி கணவன் மனைவியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. விருந்து நடக்கிறது, கல்யாண விருந்து. கல்யாண வீட்டில் விருந்து தானே ரொம்ப முக்கியம். என்ன விருந்து? பிரியாணி போடுவாங்களா, பாயசம் போடுவாங்களா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால், கல்யாணத்துக்கு போனால் அந்த விருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டு விருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 பாயசம்லாம் வைப்பாங்க. சாதாரண குடும்பம் 2 பாயசம் வைப்பாங்க. சில குடும்பத்தில் 3 பாயசம் வைப்பாங்க, விதவிதமான பாயசம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் 4 பாயசம். அது மாதிரி வேறு எங்கே நான் பார்த்ததே கிடையாது எந்த மாவட்டத்தில். அங்கே தான் அந்த மாதிரி. சில ஊர்களில் அந்த கல்யாண விருந்து அவ்வளோ விசேஷம். அந்த குடும்பத்துக்கு இல்லை, அந்த ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருமணம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. விருந்து, சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த பிள்ளை அவங்கள ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக வைக்கிறது. அதனால தான் அந்த வாழ்த்துலாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண வீடு கானா ஊரில், அது இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரும் அங்கே இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க. இயேசுடைய தாயாருடைய உறவு முறையாக இருந்திருக்கணும். அதனால தான் இயேசுடைய தாய் அங்கே இருக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் போயிருக்கிறார். அங்கே திராட்சரசம் ரொம்ப முக்கியம் கல்யாண வீட்டில். அது குறைவுபட்டு விட்டார். அப்போ ஒரு கல்யாண விருந்தில் திராட்சரசம் குறைவுபட்டால் வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் நம்ம கல்யாணத்தில் இப்படி திராட்சரசம் எல்லாம் போச்சே, எல்லோரும் துக்கப்பட்டு போயிருக்காங்க, இந்த குறைய பேசுகிறாங்க. எத்தனை வருஷம் நாள் கல்யாணத்துக்கு வந்துடுறது எல்லாம் நல்லா இருந்துச்சு, கடைசியில் திராட்சரசம் தான் இல்லை உன் கல்யாணத்தில். 10 வருஷம்னாலும் பேசுவாங்க. இது நம்முடைய மனசை பாதிக்குமே. ஆண்டவர் பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவோடு அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அது குறைவாகிவிடும். அதனால் குறைவே இருக்கக்கூடாதுன்னு குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதம் செய்கிறார். கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதம் இயேசு. அவர் முதல் அற்புதமாக ஒரு தொழுநோயாளியை குணமாக்கியிருக்கலாம், ஒரு மரித்தோரை எழுப்பியிருக்கலாம். முதல் அற்புதம் குடும்பத்தில், ஒரு வீட்டில், கல்யாண வீட்டில் அதுவும் குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணினார். அந்த வீட்டாருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த குடும்பத்தார் தாய் தாப்பெல்லாம் இயேசுடைய கையை பிடிச்சு அவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. எங்களை எங்கள் குடும்பத்தையே நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதை தெரிஞ்ச உடனே அந்த மணமகளும் மகனும் இயேசுக்கு எப்படி நன்றி சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் குறைவே இல்லாமல் எங்களை நீங்கள் அந்த முதல் நாளிலேயே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறை வராமல் நிறைவாக்கிட்டீங்களே, நன்றின்னு இயேசுக்கு எவ்வளோ நன்றி சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை சிறப்பித்து இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை முக்கியம், அது சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அங்கே குறைவுகள் வந்துடக்கூடாது என்று. ஆனால் இன்றைக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறைவா? சமாதான குறைவு, அன்பு குறைவு, ஐக்கியம் குறைவு, சந்தோஷத்தில் குறைவு, ஆரோக்கியத்தில் குறைவு, வருமானத்தில் குறைவு. கஷ்டப்படுறீங்களா? இயேசு உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவும் நிறைவாக்கப்படும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்து செபிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைவான ஆசீர்வாதம் வரும். அப்போ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தவரும் கர்த்தர், அதை ஏற்படுத்தினவர், அதை சிறப்பித்தவர் கர்த்தர். மூணாவது பார்த்திங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷ வேதத்தின் கடைசி புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 7-9 வரை வாசிக்கும்போது,
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து அப்படின்னு கல்யாண விருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது மணவாளனாய் வருவார். சபை நம்ம எல்லாரும் மணவாட்டியாக சேர்க்கப்பட்டு ஒரு கல்யாண விருந்து 7 வருஷம் விருந்து நடக்குமா? சில வீட்டில் 3 நாள் 4 நாள் விருந்து நடக்கல, சில குடும்பத்தில் 7 நாள் கல்யாண விருந்து பண்ணுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் 7 வருஷம் கல்யாண விருந்து ஆண்டவர், அது காட்டுக்குட்டியாரின் கல்யாண விருந்துன்னே சொல்லப்படுகிறாரு. அப்போ திருமணத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கணவன் மனைவி அந்த குடும்பம் என்கிற உறவு என்பதை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து அதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். 2வது குடும்ப வாழ்க்கையை சிறப்பித்தவர் கர்த்தர். 3வது குடும்ப வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருக்கிற ஒரு கர்த்தர் பைபிளில் இருக்குது. அப்போ உங்களுடைய குடும்பம் எவ்வளோ முக்கியம்? உங்களை சிருஷ்டித்த தேவன் இப்படி அழகான குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் ஏன் அதை நரகமாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் அந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ கஷ்ட வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்தணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி குடும்பங்களில் பாருங்கள், கணவன் மனைவி பிரச்சனை. குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு முக்கிய கணவன் மனைவி தான். அந்த 2 பேர் சேரும்போது தான் ஒரு குடும்பம். அந்த தான் முக்கிய கணவன் மனைவி 2 பேர். அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே சில குடும்பத்தில் ஃபேமிலியாக இருக்கும்போது மாமியார் அங்கே இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க. இதில் நிறைய பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான். நிறைய குடும்பம். சிங்கப்பூரில் இந்த குடும்பத்துக்காக ஒரு கேம்ப் வச்சுருந்தோம். அதில் பிரசங்கம் பண்ணி என்னை கூப்பிட்டு ஃபேமிலிக்காக. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சீன ஒரு சகோதரர் சகோதரிலாம் வந்திருந்தாங்க, சீனர்கள். அப்போ அதில் ஃபேமிலியை பற்றி நான் பேசினேன், மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம். அது கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்கிறாங்க, அந்த சீன சகோதரர் சொல்கிறார், உங்கள் நாட்டிலையும் மாமியார் மருமகள் பிரச்சனையா? எங்கள் சீனர்கள் மத்தியில் அதான் பெரிய பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் அதான் பிரச்சனையா, மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போது நிறைய இடத்துல இருக்க போல் உலகமெல்லாம் இந்த பிரச்சனை மாமியார் மருமகள். ஆனால் மாமியார் மருமகள்னாலே பிரச்சனை நினைக்கிறேன். இல்லை, அவங்களுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான குடும்பங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி அந்த சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் பிறந்து வந்தோடனே பேரண்ட்ஸ் பிள்ளைகள், அவங்க சின்ன பிள்ளைகள் வளர்ந்து டீனேஜ் காலேஜ் போகும்போது அதில் நிறையா பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் பாதிக்கப்படுது, உரசல்கள் வருது. அதனால் பிள்ளைகளுக்கு குறித்த துக்கம், பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த துக்கம். இது மாதிரி குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்க பிரச்சனை, கணவன் மனைவி உரசல் பிரச்சனை, அதனால் என்னையா வாழ்க்கை வெறுத்து போயிட்டீங்களா? அதில் மாமியார் மருமகள் ஒரே சண்டையாக இருக்குது, என்ன குடும்பம் அப்படின்னு வெறுத்து போயிட்டீங்களா? பெற்றோர் பிள்ளைகள் உரசல் இருக்குது என்ன அப்படின்னு கலங்குறீங்களா? எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அதான் நான் சொல்கிற நற்செய்தி. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும், ஒரு குட்டி மோட்சமாய் மாறும். நீங்கள் நரகம்னு நினைக்கிறதை மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அதனால தான் பைபிளில் பார்க்கும்போது அவர் நிறைய வீடுகளுக்கு இயேசு போனார், குடும்பங்களோட தொடர்பு வச்சு அவங்கள போய் பிளஸ் பண்ணினார். பெத்தானியாவில் லாசருவின் குடும்பம், கப்பர்நகமில் யவீருவின் கூட வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது மாதிரி ஒரு பரிசேயனை அழைத்த போகிற வீட்டுக்கு விருந்துக்கு போனார். இயேசு நிறைய குடும்பங்களை விசிட் பண்ணி அவங்களோட பேசின சம்பவம் பைபிளில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்தவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குடும்பத்தோடு ஒன்றித்தவர். அவர் கற்பனை கடவுள் அல்ல. அவர் எனக்கு அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ஐதீகம் போய் அப்படிலாம் கிடையாது. லைஃப், நம்முடைய ரியல் லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்தவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய கூட ஒன்றித்தவர், எல்லாவற்றிலும் நம்ம கூட இந்த உதவி செய்கிறவர் இயேசு. பாருங்கள், இந்த மாதிரி மாமியார் மருமகளை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ அழகாய் 12 வருஷத்தில் ஒரு நாள் கூட மாமியார் மருமகள் உரசல் வந்ததில்லை, வருத்தம் வந்ததில்லை, கசப்பு வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கணவர் சொல்ல, எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவியும் அவ்வளோ ஒற்றுமையாக அன்பாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அதனால் கணவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாமியார் மருமகள் சண்டை போட்டால் தலை உருள்றது யாருக்கு? கணவருக்கு தான். என்ன, யாருக்கு அம்மாவுக்கு பேசுகிறதா மனைவிக்கு பேசுகிறதா? பெரிய கஷ்டம். ஆனால் இங்கே மாமியார் மருமகளும் பாருங்கள் என்ன சொன்னார், எனக்கு ஒரு மகள். அதனால தான் மருமகள், அந்த வார்த்தை கவனிங்க. மருமகள்னால் இன்னொரு மகள். ஒரு மகள் உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டீங்கன்னா ஒரு மகள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஒருவேளை சொந்த மகள் இல்லாட்ட அவங்க வீட்டுக்கு ஒரு மகள் வருகிறாள். அப்படி தான் நீங்கள் நேசிக்கணும். சொந்த மகளாக நேசிச்சிட்டிங்கன்னா
பண்ணார். அதே மாதிரி இந்த மாமியார் அவங்கள ஒரு தாயாக நேசிக்கணும். அந்த மகள் சொன்னாங்களே, அவங்க அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்பணும். நான் என்ன சொல்ல அனுப்பினாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உன்னுடைய தாய், அதுதான் உன் குடும்பம். நீ வர்றதா இருந்தால் கணவனோடு தான் வீட்டுக்கு வரணும், தனியாக வரக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ஆலோசனை இன்றைக்கி இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சில பெற்றோர் செல்ஃபோனை வாங்கி கொடுத்து அனுப்புகிறாரு மகள்கிட்ட, அவங்க பேரில். நீ எப்போ வேணாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, அங்கேருந்து என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதே நிறைய பேரண்ட்ஸு தான். அவங்கள விட்டால் நல்லா அழகாக வாழ்வாங்க, சந்தோஷமாக குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவாங்க. ஆனால் நிறைய கெடுக்கிறதே சில பெற்றோர். ரொம்ப அன்பை காட்டுறேன்னு சொல்லி செல்ஃபோனை கொடுத்து காலையில் பேசு, மத்தியானம் பேசு, சாயங்காலம் பேசு. உங்ககிட்டே செல்ஃபோனில் பேசிக்கிட்டா புருஷங்கூட எப்போ பேசுவாங்க, மாமியார் கூட எப்போ பேசுவாங்க, குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவாங்க? நிறைய பெற்றோர் தான் காரணம். அதுவும் ஜெபிக்கிற பெற்றோர் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க. இந்த மாதிரி அழகான குடும்பம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உருவாகணும். அதை விட்டு நீங்கள் விதண்டாவாதெல்லாம் பேசாதங்க. இல்லை இவங்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு, அப்படி கிடையாது. நீங்கள் ஒப்பு கொடுத்து சரியாக ஜெபம் பண்ணால் எல்லாருக்குமே அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு உங்கள் மாமியாருடைய குணத்தை மாற்றி அழகாக்கி தருவார். அல்ல மாமியார் நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய மருமகளை மாற்றி கர்த்தர் அழகாக உங்களுக்கு அமைத்து தருவார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாதபடி அவர்களுடைய உத்தரவாதம் வேதத்தில் இருக்குது. மாமியார்னால் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள்னால் எப்படி இருக்கணும், எல்லாருக்குமே இந்த பைபிளில் ஆலோசனை சொல்லி இருக்கிறது. நம்ம வருகிற நாட்களில் இதைத்தான் தியானிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மருமகள் சொல்லும்போது நாங்கள் விட்டு கொடுக்குறோம். என் மாமியார் விட்டு கொடுப்பாங்க, நான் விட்டு கொடுக்குறேன். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறார். நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவள் விட்டு கொடுக்க வேண்டியது தானே? அப்படி பேசாதங்க. அவங்க ஒரு வாழ வந்த ஒரு மகள், வயசு குறை, அனுபவம் இல்லை. நீங்கள் பெரியவங்க விட்டு கொடுத்துட்டா அந்த மகள் ஒரு நாள் அதை உணர்ந்து கொள்ளுவாங்கல்ல. அல்லது நீங்கள் அவங்க மாமியார் தான் பிடிவாதமாக இருக்காங்க, ஒரு தாய்க்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அது மாதிரி விட்டு கொடுத்துருங்க. பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் என்னை குற்றப்படுத்த மாட்டாங்க. மாமியார் என்னை குற்றப்படுத்தவே மாட்டாங்க. எங்கே போகிற, எதுக்கு போகிற, என்கிட்ட கேட்காம போகிற, வர்ற, இது இஷ்டப்பட்டு இப்போ செய்கிற, குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அதாவது எப்போ அவங்க கல்யாணம் ஆகிட்டோ அந்த கணவன் மனைவி அவங்க தான் ஃபேமிலி. நீங்கள் அவங்கள்ட்ட போய் அதிகாரம் செலுத்தாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக போங்க வாங்க அப்படின்னு வாழ்த்துங்க. அதை விட்டுட்டு எங்கே போகிற உட்கார்ந்தாலும் என்கிட்ட சொல்லணும், எழுந்தாலும் சொல்லணும், ஏன்ட்டு சொல்லாமல் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது. அது ஒரு ஆவி, அது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அதை துரைத்தனம் பண்ணுகிற ஆவின்னு பின்னால் நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு வசனத்திலேருந்து சொல்கிறேன். அது பின்னால் இப்போது ஒரு ஆவி கண்ட்ரோல் பண்ணேன்னு. அதுதான் நிறைய குடும்பத்தை சீரழிக்கிற ஒரு பிசாசின் கிரியை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கிட்ட கூட அந்த ஆவி கிரியை செய்யுது. அது உண்மை. அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு குடும்பம்னா இப்படி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்கல்ல, ஃப்ரெண்டாக இருக்காங்க பாருங்கள், பக்கத்து வீட்டாரே சொல்கிறாங்க, அது மாதிரி சாட்சி இருக்கணும். என்ன அவங்க மாமியார் மருமகளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற குடும்பம், இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை. அது பாருங்கள், மாமியார் மருமகளை சேர்ந்து பைபிள் வாசிக்கிறாங்க, பைபிளை தியானிக்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது ஜெபம், வேத வசனம். இந்த ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சாத்தானுக்கு இடம் இல்லை. நானும் என் மருமகளையும் சேர்ந்து பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி 2 வேளை ஜெபம் பண்ணுறேன், சாத்தானுக்கு உள்ள வர இடம் இல்லை. நீங்கள் இடம் கொடுக்காதுங்க. அதுதான் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவான், குடும்ப சமாதானத்தை கெடுப்பான். நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுக்காதபடி இயேசுக்கு இடம் கொடுங்க. அவர் தான் குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்தவர், அவர் தான் குடும்ப தலைவர், அவர் தான் உங்களை வாழ வைக்கிறவர். அவருக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா சாத்தானுக்கு உள்ள இடமில்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ இதுதான் நீங்கள் இவங்க சொன்னதெல்லாம் கவனிங்க. அதான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மகள் சொன்னாங்க பாருங்கள், ஒரு வேதவசன, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அப்போ தான் சிலர் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போன பிறகு எங்கள் அப்பா என்னை இப்படி வச்சுருந்தாங்க, எங்கள் அம்மா இப்படி வச்சுருந்தாங்க, எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா வாழப்போன வீட்டில் பிறந்த குடும்பத்தை பெருமையை பேசி பேசி தான் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. ஆண்டவர் சொல்ல, அதை மறந்துடு, அது முடிஞ்சு போனது. இப்போ இதுதான் உன் குடும்பம், இனிமேல் லைஃப் லாங்காக இதுதான் உன் குடும்பம், சாகு வரைக்கும் அது தற்காலிக குடும்பம். உங்கள் அப்பா அம்மா அந்த குடும்ப பெண்களுக்கு தற்காலிகம். 22 வயசு 23 வயசு கல்யாண வயசு வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் குடும்பம்.
அப்போ இதை பற்றி தான் நீங்கள் பேசணும். பைபிள் சொல்லுதாரு, மறந்துரு, அப்போ தான் கணவன் மேலே அன்பாக இருப்பார். அந்த மகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, வசனம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய லைஃப்பில் ஆசீர்வாதம் வரும். நிறைய பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் வசனத்தின்படி வாழ மாட்டோம். அதுதான் நிறைய கிறிஸ்தவுடைய பிரச்சனை. நானும் தினம் பைபிள் வாசிக்கிறேன், தினம் ஜெபிக்கிறேன், வாசித்து அதன்படி நடக்கிறோமா, அதை நம்ம சொந்தமாக்குறோமா, வசனத்தை நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அப்போ தான் ஆசீர்வாதம். வாசித்துட்டு ஆசீர்வாதம் இல்லை, அதை நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வேதத்தில் இருக்குது. நான் அதான் நம்ம வர்ற நாட்களை தியானிக்க போகிறோம். அப்போது இவ்வளோலாம் இருக்கும்போது ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கூட ஏன் கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு அதை குறித்து பார்க்க. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு விரோதி இருக்கிறான், நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் யார், எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைகிறான், எப்படி நம்முடைய குடும்ப சமாதான சந்தோஷத்தை கெடுக்கிறான், நாம் அவனை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது யார், குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளணும். நாளைக்கு அதை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். சரியா? அதன் பிறகு ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பெற்றோர் பிள்ளைகள், இந்த உறவுகள், இவங்கெல்லாம் எப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், பைபிளில் இருந்து உங்களுக்கு நாம் சொல்ல போகிறேன். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, எத்தனை குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கா, நிம்மதி இல்லாமல், எல்லாருக்கும் தான் பைபிள் எழுதியிருக்கு. கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். வசனத்தின்படி அவங்க சொந்தமாக்கி கொண்டாங்கன்னா எல்லாருடைய லைஃப்பில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். குடும்பம் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கணுமானா இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிற. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை குறித்து எங்களோட பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா என் குடும்பத்தை குறித்தே பேசுகிறாரு, என்னை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாரு. தெரியுதில்ல, உங்களை நேசிக்கிறதுனால கர்த்தர் உங்களோட பேசுகிறார். மகளே, மகனே, உன் குடும்பத்தை நான் மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்ற விரும்புகிறேன். நீ ஒரு சந்தோஷமாக அதே குடும்பத்தில் மகிழ்ந்திருக்கும்படி நான் செய்வேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இது நரகம், இது என்ன வாழ்க்கை, ஏன் வாழணும் வெறுத்து போயிருக்கிறீங்களா? இல்லை, நான் என் குடும்பத்தோட, என் மனைவி, கணவர், பிள்ளைகளோடு நான் வாழணும் சந்தோஷமாக. ஆண்டவரன் இப்படி வச்சிருக்கிறேன், எனக்கு இதான் சந்தோஷம்னு நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படி உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் இதை குறித்து ஆண்டவர் பேசும்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். இது நான் பேசுகிறதில்லை, அவர் சொன்னார், இதை என் மக்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணேன்னு சொல்லி. அதனால் இந்த ஆசீர்வாதம். இப்போ ஜெபிக்கலாமா? இருதயத்தில் கை வைத்த கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள் யாராக இருந்தாலும், ஆண்டவரே, இதே மாதிரி சந்தோஷமான குடும்பமாக எங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றணும். எங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம், சமாதான, மகிழ்ச்சி, ஆசீர்வாதமான குடும்பமாக நாங்கள் இருக்கணும். அதற்கு உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசும். உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் குடும்பத்தில் உம்முடைய ஆளுகை இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.